எல்லாருக்கும் வணக்கம். கையில் என்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ஐட்டம் வச்சுருக்கிறேன். இதுதான் பிரண்டை. இன்றைக்கி பிரண்டையை வச்சு நான் துவையை தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஏற்கனவே நான் பிரண்டையில் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த பிரண்டையில் நிறைய ஐட்டம் செய்யலாங்க. ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதாவது குழம்பு செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், தொக்கு செய்யலாம், துவையல் அரைக்கலாம். நம்ம நிறைய ஐட்டம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய மருத்துவ குணமும் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எலும்பு முறிவு, எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னும் பசி, அதாவது பசியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வீடியோவில் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க, அதாவது எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதும்மா, மப்பாவே இருக்குது, நல்லா பசிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடுங்கம்மான்னு நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க. உங்களுக்காகத்தான் இன்றைக்கி மெயினாக நான் பிரண்டை துவையல் செஞ்சு கட்ட போகிறேன். ஊருக்கு வந்தால் எப்போவுமே பிரண்டை இந்த மருத்துவ குணம் பூரா நிறைய கிடைக்கும் இங்கே வேலியில். அதனால் இன்றைக்கி நான் காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டுக்கார பறிச்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஐட்டங்கள், அதாவது கீரை, பிரண்டை, இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்கள விட இங்கே இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. ஆனால் ஒல்லியாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், வியாதி இல்லாமல், நல்லா 60 வயசு 70 வயசு ஆனாலும் இன்றைக்கி ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் நல்லா கீழே உட்காருவாங்க, எழுந்திருப்பாங்க, நல்லா சமணங்கோலி உட்காடுறாங்க. அதாவது பந்தியிலலாம் கீழே உட்காந்து சாப்பிடும்பொழுது நல்லா அழகாக சமணங்கோலி உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால தான் அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இந்த கால் வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி இவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஐட்டத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு துவையை மட்டும் அரைச்சி காட்ட போகிறேன். இன்னொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நான் துவையை அரைக்க போகிறேன். இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இது நாங்கள் கிராமத்தில் கிடச்சதுனால பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொழுந்தாக பிச்சுட்டு வந்துருக்குறோம். டவுனுக்குலலாம் இந்த மாதிரி கட்டையாட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது, நார் நாராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிஞ்சாக கிடச்சதுன்னா முடிஞ்சது இது மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த முன்னாடி இருக்கிற வளர்கிற தலை கொழுந்தா இது எல்லாமே நல்லா இருக்கும். இது நல்லா டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ முத்திருச்சு அம்த்தையிலேயே. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக லைட் க்ரீனில் இருக்குது. இது இந்த மாதிரி உடச்சி பாருங்க, இது உடச்சி இழுத்திங்கன்னா இந்த நார் வந்துடும் பாருங்க. அவ்வளவுதாங்க இது சுத்தம் பண்ணுறது. அப்புறம் ரெண்டாவது இது சுத்தம் பண்ணும்பொழுது கையில் கொஞ்சம் அரிக்கி. நாங்கள் அப்படியே சுத்தம் பண்ணி பழக்கமாகிடுச்சு, எனக்கு அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சுத்தம் பண்ணும்பொழுது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, நல்லெண்ணெய். 2 கையிலையும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அரிப்பு இருக்காது. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். கொழுந்தாக இருந்தாலும் சரி, மொழிக்கு மொழி ஒடிச்சிங்கன்னா தான் அந்த நார் அழகாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஒடிஞ்சுக்கிடுச்சுன்னா பாருங்கள், இப்போ நடுவில் ஒடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதையும் கூட ஒரு ஒடிச்சு பாருங்கள். நார் வந்துச்சுன்னா எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே நான் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லாமே நார் இல்லாமல் நல்லா பிச்சாச்சு. இதை கழுவிட்டு இதை வதக்கிக்கலாம். பிரண்டையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உளுந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. உளுந்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் தான் வேணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, கிராமங்கிறதுனால இங்கே கிடைக்கல. கடைக்கு போகணும், ரொம்ப தூரம் போகணும். அதனால் நான் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6 வரமிளகா, புளி இந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். இந்த அளவு புளி சேர்த்துக்கணும். இப்போ ஒவ்வொன்றா இதை வதக்கி எடுக்கணும். இப்போ வதக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை போட்டு வதக்கிக்கலாம். இந்த பிரண்டை நல்லா வதங்கணும். நீங்கள் லைட்டாக வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது அரிக்க நாட்டில். இது நல்லா வதங்கட்டும்.
இந்த மாதிரி நல்லா சுருள கிண்டணும். இன்னும்மா நல்லா பழப்பலான்னு இருந்ததை இவ்வளோ வதக்கிட்டேன். இன்னும் கூட வதக்கணும், அப்போ இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஓகே ஓகே. பாரு இந்த அளவு இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும். இதை பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கிடணும். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் போடுறேன் கடலைப்பருப்பு. இப்போ இது நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். வரமிளகா, இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு செவந்துருச்சு. இப்போ புளியை சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி போட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, கல் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் போல் எள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எள் இல்லை, கொஞ்சமாக இவ்வளோதெல்லாம் எள் இருந்து நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. இது ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அம்மி ஃபஸ்ட்டு வரமிளகாய் வச்சு அரைச்சிக்கலாம். வதக்குனா பிரண்டையை வச்சுக்கலாம். இப்போ பருப்பு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை புளி எல்லாத்தையும் வச்சு அரைச்சிக்கலாம். இதை வலித்து இங்கே வைக்கக்கூடாது, இதில் தான் வைக்கணும். ஏன்னா நீலாம் அரைச்சது இல்லையில்ல, இதில் வச்சா தான் நம்ம அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரும். சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கெல்லாம் அம்மி தான் எல்லாமே அரைக்கிறது. அப்போல்லாம் மிளகா பொடி கூட அரைச்சி தர மாட்டாங்க. மிஷினுக்கு இருக்காது, இருந்தாலும் அரைக்க மாட்டாங்க, கையிலே தான் அரைக்கணும். எவ்வளோ குழம்பா இருந்தாலும் கையில் அரைச்சி தான் வைப்போம். பாரு, நல்லா பட்டு போல் அரைச்சாச்சு. இப்போ வலிச்சுக்கலாம். நல்லா வாசம் கமகமன்னு இருக்குது. கமகமன்னு இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன். இது சும்மா வெறுவாயில் சாப்பிட்றலாமா? வெறுவாயில் சாப்பிட்டாலே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதை வந்து அம்மியை கழுவி பாருங்கள், அதனுடைய அந்த கழுவுன தண்ணி இதெல்லாம் ஊற்றி சோத்தில் ஊற்றி சாப்பிடலாம். இதை வந்து நாங்கள் பழைய சோத்துக்கு தான் நிறைய தொட்டு சாப்பிடுவோம். அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் வந்து இது மாதிரி நாங்கள் அடிக்கடி அரைச்சி பழைய சோறு கூழ் அதை போட்டு கூழை கரைச்சிட்டு இது இந்த மாதிரி எடுத்து தொட்டு சாப்பிட்டுப்போம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடிக்கடி சாப்பிட்ட மாதிரியெல்லாம் இப்போ தான் அங்கிட்டு டவுனுக்குள்ள இருக்கோம், இது கிடைக்கல. அதனால் ஊருக்கு வர்றப்பெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பிடுங்கி அரைச்சி செஞ்சுக்குவோம். இப்போ இதை வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சிக்கு சாப்பிடலாம், தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு வேணும்னா இதை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கரைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ இந்த அரைச்ச தண்ணி இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி துவையலை எடுத்து போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடணும். கொஞ்சம் கூட சட்னி இருந்தால் போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம். அது இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா சாப்பாடெல்லாம் ஜீரணமாகி நல்லா பசி எடுத்தாலே ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்பு வந்து இருக்கும். கலகலன்னு இருக்கும் உடம்பு நல்லா, அதாவது வெயிட் இல்லாமல் கலகலப்பாக இருக்கும். பசி நல்லா கொடுக்கும். வயிறு வலி எது இருந்தாலுமே உடனே இது கேட்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்டேன், ரொம்ப நாளாச்சு இப்போ சாப்பிட்டு. இப்போ சாப்பிடும் பொழுது இந்த நிறைய பேர் பிரியாணிம்பாங்க, அதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட்டுறானுங்க. இதுக்கு ஈடான எதுவுமே வராது. அவ்வளவு ஹெல்த்தியானது, சத்தானது. அதையெல்லாம் விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாப்பாட்டுக்கு. இருக்குது பிரியாணியெல்லாம் வேண்டவே வேண்டான்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.